ஏன்னா எனக்கு எப்பவுமே பிஸியாக இருக்கணும். சைலண்டாக இருந்தால் நம்ம மைண்ட் வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அதை நான் நம்புவேன். அதனால நான் எப்பவுமே கேப் கொடுக்க மாட்டேன் என் மைண்டுக்கு. ஏன்னா மைண்டுக்கு கேப் கொடுத்தா நம்மளை சாப்பிட்டுடும். ஸோ அதனால எப்பவுமே பிஸியாக இருப்பேன். வீட்டில் இருந்தால் கூட அந்த கொஞ்சம் கேப்பில் கூட ஏதோ ஒன்று பண்ணுவேன். பூஜை பண்ணுறதோ இல்லை சமையல் பண்ணுறதோ இல்லை ஒரு நியூ டிசைன் நெக்ஸ்ட் நான் போடுற காஸ்டியூம்ஸ்க்கு ப்ளவுசஸ்க்கு பர்சனலாகவும் சரி ஏதோ ஈவெண்ட்டுக்காவது என்ன பண்ணலாம், எது புதுசாக இருக்குது, இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு வேலையிலவே இருப்பேன் நான் கண்டினியூஸாக. மைண்ட் ஆக்குப்பைடாக வச்சுப்பேன். இல்லைன்னா டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு. இதை இப்போ ரியலைஸ் பண்ணீங்க மைண்டை ஃப்ரீயாக விட்டா பிரச்சனை. ஏன்னா நம்ம அவ்வளோ டென்ஷன்ஸு அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ், படம் எல்லாம் ஃபெயில்யூரு, அதிரடிப்படை, நம்ம எத்தனை வருஷம் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா நம்ம மைண்டு பிஸியாக வச்சதுனால அந்த நஷ்டம் நமக்கு ஞாபகம் வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படியே போயிட்டோம். ஸோ ஒரு வாட்டி உட்கார்ந்தோம்னா ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, இவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இவ்வளோ கை விட்டுட்டோமான்னு சொன்ன உடனே ஒரு டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா ஹைதராபாத் போயிடுவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லா ஹோட்டல் போகிறது, படம் பார்க்குறது. ஸோ ஜாலியாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன் நான்.